வெல்கம் டு ஜோசி கிச்சன். இன்னைக்கு நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, அரிசி ஊற வச்சிருக்கேன், சோயா, கேரட் பீன்ஸ், பட்டாணி வந்து நான் டபுள் பீன்ஸும் வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணி பவுடர், பச்சை மிளகா, மிளகாய்த்தூள், தயிர், உப்பு, லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானையும் ஹோல் ஸ்பைசஸ் போடலாம். சூடாகட்டும். நெய் விருப்பப்படுறவங்க நெய் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நெய் விருப்பப்பட மாட்டாங்க, அதனால நான் ஆயில் மட்டும்தான் எப்பவும் பிரியாணியில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ அந்த ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். எப்போ ஸ்பைசஸ் வந்து ரொம்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போடக்கூடாது, ஏன்னா அப்புறம் கரிஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அதோட வாசனை போய். இப்போ இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு நம்ம கிரேவிக்கு எதுக்கு செய்யறனாலும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த ஆனியன் வந்து அந்த அளவு கலர் மாறினாலும் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா கலர் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஆகும் நம்ம இதை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனையும் சிம்ல வச்சுக்கலாம். சிம்ல வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் இருக்கும் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இப்படி வதங்கி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம போட்டப்ப இருக்கிற கலருக்கும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆனோடனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தக்காளி போட்டுடலாம். நம்ம இப்போ தக்காளி போட்டுடலாம். நான் வந்து இந்த பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கி இருக்கு. இப்போ இந்த கொஞ்சம் வதங்கின ஸ்டேஜில் நம்ம இந்த பச்சை மிளகாயை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா சுருண்டு வரணும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகா பொடி போட்டுருக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகா பொடி வச்சிருக்கேன், அதுதான் போடுறேன். கூடவே பிரியாணிக்கு அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா பொடியெல்லாம் வந்து கரைஞ்சிடும். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க. சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். நம்ம ஒவ்வொரு பொருள் நம்ம சேர்க்கும் போதும் அது வணங்கி முடிச்சுட்டு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும். அப்பதான் பிரியாணி வந்து நமக்கு நல்லா சூப்பரா கலரா வரும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரும் கூட மிக்ஸ் பண்ணும்போது சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு 2 நிமிஷம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இப்போ மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும், நம்ம அப்புறமா மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வணக்கணும்னா தான் நல்லா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் நல்லா அதில் பிளெண்ட் ஆகி நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா காய்கறியும் போட்டுடலாம். இப்போ பட்டாணி, இப்போ நம்ம பட்டாணியை போட்டுடலாம். அடுத்து கேரட் பீன்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா லெமன் புழிஞ்சு விடுங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமா லெமன் போதும். ரொம்ப புழிஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு, காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு, நம்ம குக்கரை இப்ப மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எப்பவும் 2 விசில் தான் விடணும் பிரியாணிக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் விசில் நம்ம வந்து ஃபுல்லா வரணும். செகண்ட் விசில் வந்து கொஞ்சம் நம்ம தீய கம்மி பண்ணி வச்சு தான் விடணும். 2டே விசில்ல தான் நம்ம எப்பவுமே பிரியாணிய வேக வைக்கணும்.